ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். 3 ட்ரீயூனியனோட 20th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் ஒரு பெரிய சண்டையிலேயே முடிஞ்சது. ஜியா கிட்ட ஷூ கேக்குறான், சீக்கிரமா அந்த பேரியரை ஓபன் பண்ணு, ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ல ஷூ உடனே சிரிச்சுட்டே அந்த பேரியர் ரத்தம் பார்க்காம விடாது, அது ரத்தத்தாலையும் சதையாலையும் உருவாக்கப்பட்ட பேரியர்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். ஷூக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பார்த்தா சூயும் ஊஷா 2 பேரையும் சுத்தி மலை மாதிரி முளைக்க ஆரம்பிக்குது. 2 பேரையும் உள்ளேயே நசுக்கி கொண்டுடும் போல. சூயு பாத்துட்டு இருக்கான். இப்படியே விட்டா ஊஷாவும் நம்ம கூட மாட்டிக்குவா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஊஷா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே இல்ல, நம்ம 2 பேரும் மலைக்கு போய் பூவெல்லாம் பார்த்தோம் பாரு, அன்னைக்கே நான் உன்கிட்ட காதல்ல விழுந்துட்டேன், ஆனா அந்த விஷயத்த சொன்னா உன்ன கஷ்டத்தை நிறுத்திடுவேணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் சொல்லாம விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல எனக்கு டைம் இல்ல அப்படிங்கறதால இந்த விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊஷாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே ஊஷாவை அந்த பாறைக்கீழ இருந்து வெளியே தூக்கி போட்டுறான் சூயு. ஊஷா பறந்து வெளியே விழுறதுக்குள்ள சூயுவை முழுக்க அந்த பாறை மூடிடுது. சூயு நேரா உள்ள விழ ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய பாதாளம் மாதிரி போயிட்டு இருக்கு. உள்ள விழுந்ததுக்கு அப்புறமா இது என்ன இடம்னு தெரியல, இங்க எப்படி நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு பாத்துட்டு இருக்கான். இங்க ஷூ பாக்குறான். மறுபடியும் கையில ஒரு வெப்பன் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு, அதான் அந்த ஜியா இருக்கான்ல, அவனோட அந்த கண்ணுல தானே நிறைய பவர் இருக்கு, அந்த சாத்தான் சக்தி எல்லாம் அதை அழிச்சிடுற அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இருக்கான். ஆனா ஜியா விடவே மாட்டேங்கிறான். தொட விடாம இருந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊஷா இந்த பாறை வழியா எட்டி பார்த்து சூயு சூயுன்னு கத்திட்டே இருக்கா. சூயு பாக்குறான், கண்டிப்பா அவ வெளியே இருக்கா, அவளையே இது விடாது, நான் ஏதாவது பண்ணி இதை அழிக்கணும், எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கண்ணு அறைய போல அப்படின்னு சொல்லிட்டு சூயு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கையில அவனோட வெப்பன் எடுத்து வேகமா எது அந்த பாறையோட சென்டர் பாயிண்ட் தெரியுதோ அதுல ஓங்கி ஒரே அடி அடிக்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜியா இருக்கானே அவனோட கண்ணுல இருந்து அப்படியே ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்து ஷூ பாக்குறான் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அவன் கண்ணுல இருந்து ரத்தமா கொட்டினதுமே இந்த இடத்துல இந்த பாறை எல்லாம் உடைஞ்சு இந்த பேரியருக்குள்ள வந்து ஓபன் ஆயிடுது. அங்க இருக்கிற எல்லா பாறையும் மறைஞ்சிருது. ஊஷா அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா, சூயுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு. சூயு பார்த்தா மறுபடியும் கண்ணை முழிச்சிடுறான். இடுப்புல எப்பவுமே ஒரு டோக்கன் போட்டிருக்கான், அதை கையில புடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஊஷா அங்க இருக்கிற அந்த தூசி எல்லாம் தள்ளி விட்டுட்டு நேரா சூயுவை பாக்குறா. சூயு உட்காந்துட்டு இருக்கான் அந்த இடத்துலயே. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. சூயு ஏஞ்சு நிக்கிறதுக்குள்ள வேகமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. சூயு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, நம்ம தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டோம்ல அப்படின்னு அவனும் கட்டி பிடிச்சுக்கிறான். 2 பேரும் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இங்க 2 பேரும் நேரா கிளம்பி ஜியா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜியா அவனோட கண்ணுல கட்டு போட்டுட்டு இருக்கான். ஊஷாவை பார்த்துட்டு, இங்க நீ ஒரு புக்கு வச்சிருந்தல, அந்த புக்கு ஒரு மனுஷனா மாதிரி என்ன இப்படி அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சொல்ல ஊஷா பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, சாத்தான் சக்தி கூட போய் கூட்டணி போட்டிருக்க, இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாருமே இல்ல, அப்ப நீதான் அந்த மந்திர கட்டை போட்டிருக்க அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்க, நான் உன்ன தனியா பேசணும்னு ஜியா சொல்லிடுறான். நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சூயு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனை பார்த்து இப்ப சொல்றியா அப்படின்னு ஊஷா கேக்குறா. இது வந்துட்டு ஒரு சாத்தான் சக்திங்கிறது உண்மைதான், ஆனா நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன், ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணேன் நம்ம சொல்ல ஆரம்பிக்க, ஃபன்னுக்காகவா, ஃபன்னுக்காக யாராவது சாத்தான் சக்தியை ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நான் ஆபத்துல மாட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்றா. இல்ல உனக்கு எதுவுமே நான் ஆக விட்டுருந்திருக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் ஜியா சொல்ல ஆரம்பிக்கிறான். எனது புரிஞ்சுக்கணுமா, அப்புறத்துக்கு நான் வந்து அந்த வண்டியில, குதிரை வண்டியில எனக்கே பிடிக்காததை ஏத்தி வச்சிருந்த அந்த சாம்பிராணிய அதை எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூயு இருக்கான்ல அவனுக்கு அந்த விஷம் அட்டாக் ஆக ஆரம்பிச்சுது. ஏதோ எனக்காகல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த இங்குக்கு காரணமும் நீதான் தெரியும், ஏன்னா மெய்சியால அவ்வளவு காஸ்ட்லியான இங்கெல்லாம் வாங்க முடியாது, நீ பண்ண வேலை தானே அப்படின்னு ஊஷா கேட்க, அப்ப நீ என்னை பத்தி விசாரிச்சிருக்க, எப்போல இருந்து என்ன சந்தேகப்படுற அப்படின்னு ஜியா கேக்குறான். உடனே ஊஷா சொல்லிட்டு இருக்கா, நீ வரதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு புறா தூது போன விஷயம் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நான் எப்பயுமே அங்க உட்கார்ந்து இருக்கும் போது சாம்பிராணி யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா எனக்காக அந்த ஆளு ஸ்பெஷல் சாம்பிராணி ஏத்தினாரு, அதுக்கப்புறம் தான் நீ வரும்போது உன்னை நான் சூயும் தப்பா எடுத்துக்கிட்டு உன் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டேன், அப்போல இருந்தே எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு, யாரோ வேணும்னே இதை பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு ஊஷா சொல்றா. அப்ப இத்தனை நாளா நீ என்கிட்ட உண்மையா பழகல, எல்லாமே போய் தானா அப்படின்னு கேட்க, நீ உண்மையா பழகுனியா, யாரு கேட்டு கருப்பு மேஜிக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே உனக்காக தான், நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப திறமையான ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்த, ஆனா நான் வீக்கான ஆளா இருந்தேன், நான் உன்னை அப்பவே லவ் பண்ணேன், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறணும், அதுக்கு வந்து என்கிட்ட வேற வழியே இல்ல, இந்த பிளாக் மேஜிக் மட்டும் தான் இருந்தது, அதனால என்னோட வலது கண்ணை கொடுத்து உனக்காக இந்த பிளாக் மேஜிக்க நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்காக கத்துக்கிட்டியா, நிஜமாவா, இப்போ நான் அந்த பேரியர்ல மாட்டிக்கிட்டு சாக கடந்தேன், அப்பயே சார் என்ன வந்து எட்டி பார்க்கறதுக்கு கூட வரல, என்ன காப்பாத்தணும்னு கூட ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா கேக்குறா. உடனே ஜியா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சூயுவா தான் உனக்கு காப்பாத்துவா நினைச்சிட்டு இருக்கியா, என் இடத்துல இருந்திருந்தா அவனும் யோசிச்சிருப்பான், கண்டிப்பா அவனால எந்த முடிவை எடுத்திருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கண்ணு ரொம்ப வலிக்குது. அந்த நேரம் சூயு உள்ள வரான். கையில ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு ஜியாவோட நெத்திக்கிட்ட குத்துறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு, உன்னோட கண்ணுல நீ டார்க் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கங்கிறதால என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது திரும்ப
திரும்ப வராது. ஆனா இதுக்கும் மேல உன்ன நீயே காப்பாத்திக்கிறது உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல ஊஷா பாக்குறா. நீ மறுபடியும் உன்னோட ஊருக்கே திரும்பி போயிடு, நீ இங்க இருக்க வேண்டாம். இப்பயே நீங்க இருப்பேன்னு சொன்னா ராஜா கிட்ட எல்லாம் விஷயம் போக வேண்டி இருக்கும், புரியுதான்னு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜியா அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு பிரச்சனை பண்ணிட்டு அவன் படுக்கு தனியா அழுதுட்டு இருக்கான். அடுத்து அப்படியே கொஞ்சம் டைம் ஓட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மெய்சி வந்துட்டு இருந்தால தாய்ஷாவோட 2 பேருமா சேர்ந்து ஊருக்கு வந்துடுறாங்க. தாய்ஷா கொஞ்சம் தள்ளி போய் நில்லு, இத்தனை நாள் எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. என்னைக்கும் நான் ஒய்ஃபா மாற மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கு தெரிஞ்சிருச்சு. யார்கிட்டயும் சொல்லிடாதுன்னு சொல்ல சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புறான். மெய்சி தாய்ஷாவை பார்த்துட்டு நீ ஒரு டீமனா இருக்கதால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த ஜியா வண்டியில போயிட்டு இருக்கான். அந்த 2 வேலைக்கார பொண்ணுங்களும் அவனுக்கு கண்ணுல கட்டு போட்டுட்டு அவனுக்கு பணிவிடெல்லாம் செஞ்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த ஊஷா ஒன்னும் அவ்வளவு வருத்தெல்லாம் கிடையாது, விட்டுருங்க பாஸ் அப்படின்னு அதுல ஒரு பொண்ணு சொல்றா. சின்ன வயசா இருக்கும் போது ஊஷாக்கு நான் போய் டக்குன்னு கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டேன். அப்போ ஊஷா என்ன அடிச்சுட்டா. அந்த செகண்ட்ல கட்டுனா அவ்வளவுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்ல ஆமா ஒரு பொண்ணு மாதிரியே இல்ல, ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்றான்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்றாங்க. அவ வந்துட்டு பொண்ணு நார்மல் பொண்ணு மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனாலும் எந்த ஒரு பொண்ணும் ஆம்பளைக்கு ஈடாக முடியாதுங்கிறதால அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு இன்னமும் இவன் ஒரு பெரிய ஆணாதிக்கவாதி மாதிரியே பேசிட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த முகமூடி போட்டவன் தானே அந்த டார்க் மேஜிக் சொல்லி கொடுத்தான், அவ்வளவு காசு செலவு பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால நீங்க அதுக்கு அவன் ஏதாவது பழி வாங்கியே ஆகணும்னு சொல்ல அப்போ ஒரு லெட்டர் ஒன்று அந்த மாஸ்க் போட்டவன் கிட்ட இருந்து வருது. அதுல போட்டிருக்கு சூயூ கல்டிவேஷன் குரூப்பை சேர்ந்தவன், அவன் கிட்ட வம்பு வச்சுக்காத, ஊரை விட்டு கிளம்பிடு அப்படின்னு. உடனே இவன் ஹாப்பி ஆயிடுறான். பரவாயில்ல முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு, சூயூ கல்டிவேஷன் குரூப்பை சேர்ந்தவன் அப்படிங்கறத மறைச்சு அங்க ஊஷா கூட சுத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஊஷா மதிப்பான்னு நினைக்கிற அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள நம்ம மெய்சி நேரா அந்த குட்டி பாம்பு தூக்கிட்டு அதை ஆத்துக்கிட்ட போக சொன்னுச்சு அப்படின்னு அதாவது ஷுவானை தூக்கிட்டு வந்துடுறான். நீ தான் ஆத்துக்கிட்ட வரணும்னு சொன்ன, வந்துட்டேன். என்னடா பண்ணுன்னு மெய்சி கேட்க, இங்க பாரு வாடா போடான்னு சொல்லாத, நான் 100 வயசுக்காரன் சொன்னேன்ல, இதுல இருந்து என்ன பெரியவர்னு கூப்பிடுறா அப்படின்னு அது ஷுவான் சொல்ல சரி பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன தண்ணியில இறக்கி விடு அப்படின்னு சொல்ல ஓகே நம்ம தண்ணியில இறக்கி விட்டுறான். மெய்சி தண்ணிக்குள்ள வேகமா நீந்தி காணாம போயிடுது. டேய் முழுகிடாத, சரி பெரியவர்னே கூப்பிடுறேன், பெரியவரே வெளியே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்க தண்ணிக்குள்ள இருந்து ராட்சஸ் சைஸ்ல அந்த பிளாக் சர்பென்ட் வெளியே வருது. என்னது இதான் ஒரிஜினல் உருவமா, என்ன இவ்வளவு கொடூரமா பிரம்மாண்டமா இருக்குன்னு கேட்க பார்த்தா பயம் வருதா அப்படின்னு ஷுவான் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவன் கீழே இறங்கி வரான். உன் உடம்பு சரியாயிடுச்சு போலன்னு பார்க்கும் போதே மறுபடியும் ஷுவானுக்கு மனுஷ உருவம் வந்துருது. ஏய் சின்ன பையனா கியூட்டா இருக்கடா அப்படின்னு மெய்சி பக்கத்துல போக இங்க பாரு பெரியவர்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற புரியுதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாதுன்னு ஷுவான் சொல்லிட்டு இருக்கான். அங்க தாய்ஷா வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் தப்பிச்சு ஓடி வந்து இத்தனை நாள் உறிஞ்சிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறதுக்குள்ள மெய்சி தன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் தாய்ஷா உன்ன மாதிரி ஒரு மான கிட்டவன பார்த்ததே இல்ல, தண்டனையில இருந்து தப்பிச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஷுவான் உடனே தண்டனையே எனக்கு கொடுக்கவே கூடாது, தப்பா தண்டனை கொடுத்திருக்க, நீயும் நானான்னு பாத்துடலாமா அப்படின்னு 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மெய்சி உடனே சமாதானத்துக்கு போயிட்டு இருக்கான். வேண்டாம் வேண்டாம், ஒருத்தங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு, 2 பேரையுமே சண்டை போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நமக்கு எதனால ஷுவானுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஷுவான் ஒரு தடவை தவம் பண்ணிட்டு எந்திரிச்சு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ 4 பேர் அவனை சுத்தி நின்னுட்டு கையில கல்லோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிறதுக்கு வராங்க ஷுவான் உடனே இந்த கல்லை மட்டும் நொறுக்கிறது மட்டும் இல்லாம அங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுடுறான். அவங்க எல்லாமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்போ மெய்சி வந்துடுறா, நடக்கிறதெல்லாம் பாத்துடுறா. அதனால ஷுவானுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஆத்மாக்களோட உயிரை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கா. அப்புறம் அங்க இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு மெய்சி கேட்க ஷுவான் சொல்றான், அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறவே தகுதி இல்லாதவங்க, நான் கண்டிப்பா டீமன் அண்டர் வேர்ல்டுக்கு வர மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு பாம்பா மாறி அங்க தாய்ஷாவோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுறான். தாய்ஷாவும் பாம்பா மாறிடுறா. 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கட்டத்துல தாய்ஷாவை அட்டாக் பண்றதுக்கு தாய்ஷா மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வந்துடுறா வீக்கா இருக்கதால. அதனால ஷுவான் பாம்பு உருவத்துல பக்கத்துல வர நடுவுல நம்ம மெய்சி வந்துடுறான். மெய்சிய பார்த்ததும் ஷுவான் போனா போதுன்னு அட்டாக் பண்ணாம விட்டுடுறான். எதுக்குடா நீ நடுவுல குறுக்க வந்தேன்னு கேட்க, நீ என்ன வேணா பண்ணு, அவளை ஒண்ணு பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு மெய்சி சொல்லிட்டு இருக்கான். தாய்ஷாவால உண்மையாவே இப்படி ஒரு பையன் இருப்பானா நம்பவே முடியல. சீ, அந்த மாதிரி ஒரு மனுஷனை வச்சு யூஸ் பண்ணி நீ எஸ்கேப் ஆக பாக்குற பாரு அப்படின்னு ஷுவான் திட்டிட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஊஷா வந்துடுறா. 2 பேரையும் புடிச்சு வச்சிடுறா. கடவுளே என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்க, பூனை கடவுளா, ஊஷா பூனை கடவுளா அப்படின்னு அங்க மெய்சிக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா ரொம்ப நாளாவே உன் கூட ஷுவான் இருந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தாய்ஷாவை பத்தியும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறதால இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன், நான் பூனை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா எல்லா விஷயத்தையும் சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. அது
அது மட்டும் இல்லாம இங்க பாரு ஷிவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இவனுக்கு உண்மையாவே என்ன நடந்ததுன்னு பிளாஷ்பேக் இதுல இருக்கு, நம்ம ஆத்மாக்கள் என்னென்ன பண்றாங்கன்னு இதுல ரெக்கார்ட் ஆகும்ல, இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா சொல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஷிவான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது எல்லாரும் பாக்குறாங்க. அதுல இருக்கிற சீன் படி நம்ம ஷிவான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து அந்த 4 பசங்களும் ஷிவானை ரொம்பவே அடிச்சு கொடுமைப்படுத்துறது, அவன் செதில் எல்லாம் பேத்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதனாலயே அவன் எனர்ஜி எல்லாம் போயிருக்கு. அதனாலதான் அவன் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம சக்தி செத்ததுக்கு அப்புறமா அவங்கள திரும்ப அட்டாக் பண்ணிருக்கான். மெய்சி ஷிவானை புடிச்சிட்டு வந்து இவன் பண்ணதுல தப்பே இல்ல, யாராவது நம்மள அடிக்கும் போது திருப்பி தடுத்துக்க கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒரு மாதிரி தாய்ஷாக்கு அப்செட் ஆயிடுது. நான் தெரியாம தப்பான தண்டனை கொடுத்துட்டேன், இன்னும் 20 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கு, அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு தாய்ஷா சொல்லிடுறா. கொன்னது தப்புனாலும் இந்த மாதிரி கொன்னது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே ஊஷா மெய்சிய பார்த்து இவனை கொஞ்ச நாள் கூட்டு போய் நீ வீட்டுல வச்சுக்கோ புரியுதான்னு சொல்ல தாத்தாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஊஷா சிரிக்கிறா. அவன் என்ன தெரியுமா தாய்ஷாவை கூப்பிட்டு இருக்கான், அக்கான்னு கூப்பிட்டு இருக்கான். இப்போ நீ வந்து அவனையே தாத்தான்னு சொன்னா இது என்ன பெரிய பாட்டியா அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டே அங்க வந்து போயிட, என்னது பெரிய பாட்டியா, டேய் டேய் நான் இனிமே உன்னை வந்து ஃப்ரெண்டுனே நினைச்சுக்கிறேன்டா, அப்பெல்லாம் கூப்பிட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு பின்னாடியே மெய்சி போயிட்டு இருக்கான். இங்க சூயோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஊஷா அங்க வந்துடுறா. சார் எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது, நான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சூயோ சொல்லிட்டு இருக்கான். யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு ஊஷா சொல்ல உன்னை பத்தி யாரா தப்பா சொன்னா எனக்கு கவலை, அது எனக்கு பிடிக்காது, அதனால நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு கையில மருந்து வச்சிருக்கான். ஊஷா கழுத்துல வந்து காயம் இருக்கு, அதுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். எதுக்கு எனக்கு மருந்து போட்டுட்டு இருக்க, நான் பாட்டுக்கு ஒன்னு அட்டாக் பண்ணிருந்தா இல்ல உனக்கு ஏதாவது நான் ஆபத்து கொண்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு ஊஷா கேட்க நீ என்ன வேணா பண்ணலாம், நான் எதுவும் அதுக்கு திருப்பி பண்ண மாட்டேன், ஓ இஷ்டம் அப்படின்னு நம்ம சூயு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். ஊஷா அமைதியா அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.